அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பொருள் விநாயகர் சதுர்த்தி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பொருள் பிள்ளையார் அவர்கள் முழு முதற் கடவுளாக இருக்கிறார். பிள்ளையார் என்ற சொல்லுக்கு தனக்கு மேல் வேறொரு தலைவன் இல்லாதவன் என பொருள். விக்னங்களுக்கு அதிகபதியான அவர் நாம் தொடங்கும் சுபகாரியங்களுக்கு இடையூறு எதுவும் ஏற்படாமல் அருளாசி வழங்கக்கூடியவர்தான் விநாயக பெருமான். நினைத்த காரியம் தொடங்கும் செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது இலகுவாக முடிய பாரம்பொருள் பிள்ளையாரின் திருவருள் முக்கியமானது. அதனால்தான் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் போது முதலில் விநாயக பெருமானுடைய பூஜை முதல் செய்கின்றனர். ஆவணி மாதம் சுக்லபட்ச 4ஆம் நாள் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. சங்கடகர சதுர்த்தி என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். வாருங்கள். அதனை கடைபிடிப்பதால் ஏற்படும் பலன்கள் என்ன என்றால், சங்கம் என்றால் சேருதல் என்று பொருள். கஷ்டம் என்றால் மனிதனுடைய வாழ்க்கையில் சேருவதே சங்கடம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகிறது. இந்த சங்கடம் பின்பு சங்கடமாக மருவி உருமாற்றம் பெற்றுவிட்டது. சங்கடத்தை நீக்குவதே சங்கடகர சதுர்த்தியாகும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நாள் 4ஆம் நாள் சங்கடகர சதுர்த்தியாகும். இது இருள் சூழும் மாலை நேரத்தில் வரும். நமக்கு வரும் துன்பங்கள், தடைகள், கஷ்டங்களை தேய்த்து அழிப்பதற்காக ஏற்பட்ட ஒரு சிறப்பு மிக்க விரதம்தான் சதுர்த்தி விரதம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தெய்வம்சம் பொருந்திய தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் கூட கஷ்டங்கள் வந்தபோது அவர்கள் பாரம்பொருள் விநாயகப் பெருமானை வழிபட்டு நன்காக நலம் பெற்றுள்ளனர் என்பது புராண கதைகள் வலியுறுத்துகின்றன. ஒவ்வொரு பண்டிகை விரதத்திற்கும் காரணம், காரியங்கள் இருக்கின்றன. சங்கடகர சதுர்த்திக்கு பல கதைகள் இருக்கின்றன. முன்பொரு காலத்தில் பிரம்மன் சிவபெருமானை தரிசிக்க திருக்கைலாயத்திற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது நாரதர் அங்கே ஒரு கனியுடன் வந்து கொண்டிருந்தார். அந்த தெய்வீக கனியை பாரம்பொருள் வெற்றிவேலனுக்கு கொடுக்கும்படி பிரம்மதேவன் அவர் பாரம்பொருள் ஈஸ்வரனிடம் கூறினார்கள். பாரம்பொருள் ஈஸ்வரனும் அந்த பழத்தை பாரம்பொருள் வெற்றிவேலனிடம் வழங்கினார். இதை பார்த்த மூத்த பிள்ளையாரான பாரம்பொருள் பிள்ளையாருக்கு எரிச்சல் வந்தது. அதனை கண்ட பாரம்பொருள் பிரம்மதேவன் கோபத்துடன் பார்த்தார் பிரம்மதேவனை. விநாயகரின் கோப பார்வை பிரம்மன் அஞ்சு நடுங்க செய்தது. தன் தவறை உணர்ந்த பாரம்பொருள் பிரம்மன் விநாயகரை நோக்கி, முழு முதற் பெருமானே, என்னை மன்னித்து காத்திருள வேண்டும் என சொல்லி இருக்கரம் குவித்து தலையை தாழ்த்தி உடம்பை குறுக்கி கொண்டு படிந்து நின்றார். இந்த செயலை பார்த்து அங்கிருந்த சந்திரன் பார்த்தான். முனிவர்கள் கூடியிருந்த சபையில் அடக்கமின்றி ஏளனமாய் சிரித்தான் சந்திர பகவான். பெரியோர்கள் கூடியுள்ள இடத்தில் பிரம்மனை பார்த்து இகழ்ச்சியுடன் சிரித்த சந்திரன் மீது விநாயகரின் கோப பார்வை திரும்பி பார்த்தது. அவர் சந்திரனை பார்த்து, பெரியோர்கள் கூடியுள்ள சபையில் அடக்கமின்றி சிரித்த சந்திரனே, உன் பிரகாசம் உலகில் எங்கும் இல்லாமல் போக கடுவாய். உன் பிரகாசம் யார் கண்களுக்கும் புலப்படாமல் மறைந்து போகட்டும் என சபித்தார் விநாயகப் பெருமான். அப்போதே வானத்திலிருந்த சந்திரன் இல்லாமல் போனது. பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜை எதுவும் நடைபெறவில்லை. நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்த இந்திரனும் தேவர்களும் சந்திரனுக்கு சாப விமோச்சனம் அளிக்குமாறு விநாயகப் பெருமானை வேண்டினர். கருணை கடவுளாம் நம் பரம்பொருள் பிள்ளையார் விநாயகர் மனம் மகிழ்ந்து, வருடத்தில் ஆவணி மாத சதுர்த்தி என்று சந்திரனை பார்ப்பவர்கள் துன்பப்படுவார்கள் என்று சந்திரனுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை குறைத்து விட்டார். மேலும் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சதுர்த்தி என்று விரதம் இருந்து தம்மை வழிபடுபவர்களுக்கு சங்கடங்களை எல்லாம் நான் நிவர்த்தி செய்து தருவேன் என பிள்ளையார் அருள் வழங்கினார். அவர்கள் புண்ணிய பேர்கள் அடைவார் என்றும் திருவருள் புனைந்து மகிழ்ச்சித்தார். இதனை கேண்ட சந்திரன் தன் தவறை உணர்ந்து பாரம்பொருள் விநாயகரை குறித்து கடும் தவம் இருந்தான். அன்று தவத்துக்கு மகிழ்ந்த விநாயகர் அவனுக்கு அருளாசி புரிந்து வளரும் மரத்தை கொடுத்தார். அவ்வாறு சந்திரன் வரம் பெற்ற நாள் தேய்பிரை சதுர்த்தி தினமாகும். அதுவே சதுர்த்தி திதி விநாயகருக்கு உகந்ததானது. வளர்பிறை சதுர்த்தி திதியை பார்த்தால் தீங்கு விளையும். பகவான் கிருஷ்ணர், செவ்வாய், புருகண்டி முனிவர் ஆகியோர் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து பரம்பொருள் விநாயகருடைய அருளை பெற்றிருக்கின்றனர். முற்பிறவில் நாம் செய்த வினைகளின் பயனால் நமக்கு இப்பிறவில் சங்கடங்கள் வரும். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகப் பெருமானை வழிபட்டால் அவர்கள் எல்லா விதமான தீமைகளிலையும் போக்கி அளவில்லாத நன்மைகளை நமக்கு வருள்வார் என்பது ஐதீகம்.
ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி வந்தாலும் ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னதாக வரும் சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி எனப்படும். அன்று வழிபாடு செய்தால் வருடம் முழுவதும் சதுர்த்தி விரதம் இருந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.